அழகும் ஆபத்தும் நிறைந்த உயிரினங்களில் ஆக்டோபஸ்களும் ஒன்று. இந்த ஆக்டோபஸ்களுக்கு 9 மூளைகள் உள்ளன. ஆக்டோபஸ்களின் 8 நீண்ட கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் தனித்தனி மூளைகள் இருப்பதால் இந்த கைகள் மனிதர்களை தொடும்போது அவர்களின் உணர்வுகளை உணரும் அளவுக்கு புத்தி கூர்மை கொண்டவை. மனித முகத்தை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்ட ஆக்டோபஸ்கள் 30 நொடிகளில் தங்களின் நிறத்தை மாற்றும் தன்மை கொண்டவை. அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் மட்டுமே ஆயுட்காலம் கொண்ட ஆக்டோபஸ்கள் பல நாடுகளில் பிரதான உணவாக உள்ளது. அதிக புரதச்சத்து நிறைந்த உணவாக இருப்பதால் ஜப்பான், சீனா, தென்கொரியா, போர்ச்சுகல், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆக்டோபஸ்களை ருசிக்க ஏராளமான உணவு பிரியர்கள் உண்டு. இதற்கு இருக்கும் வரவேற்பை கருத்தில் கொண்டு இறைச்சிக்காக கோழிகளை பண்ணைகளில் வளர்ப்பது போல ஆக்டோபஸ்களை வளர்க்க முடிவு செய்துள்ளது ஸ்பெயினைச் சேர்ந்த நியூவா பெஸ்கெனவா என்ற நிறுவனம். ஸ்பெயினில் உள்ள கேனரி தீவில் 1000 பிரம்மாண்ட கண்டெய்னர்களில் ஆக்டோபஸ்கள் வளர்க்கப்படும் என்று தெரிகிறது. இயற்கையாக ஆக்டோபஸ்கள் ஒரு வேட்டையாடிகள். உயிருள்ள உணவை மட்டுமே உட்கொள்ளும் ஆக்டோபஸ்கள் கண்டெய்னர்களில் எப்பொழுதும் வெளிச்சத்தில் வைப்பதன் மூலம் அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறுகின்றனர். மேலும் உயிருள்ள உணவுகளுக்கு பதில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பிரத்யேக உணவுகளை வழங்க உள்ளனர். ஒரு கண்டெய்னரில் 70 ஆண் ஆக்டோபஸ்களையும் 30 பெண் ஆக்டோபஸ்களையும் வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இனப்பெருக்கத்திற்கு பிறகு ஆண் ஆக்டோபஸ்களை பெண் ஆக்டோபஸ்கள் கொன்று சாப்பிட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் 3,50,000 டன் ஆக்டோபஸ்கள் உணவுக்காக பிடிக்கப்படுவதாக கூறியுள்ள தனியார் நிறுவனம் செயற்கையாக 3,000 டன் ஆக்டோபஸ்களை வளர்க்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் இயற்கையாக வளரும் ஆக்டோபஸ்களை காக்க முடிவதுடன் ஆக்டோபஸ் இறைச்சி சந்தையின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் விலங்குகள் நல ஆர்வலர்களோ செயற்கையாக வளரும் ஆக்டோபஸ்களும் வலியையும் வேதனையையும் உணரும் தன்மை கொண்டது என்கின்றனர். அதாவது -3 டிகிரியில் அதனை உறைய வைத்துக் கொள்ளும் போது ஆக்டோபஸ்கள் மிக கடுமையான வேதனையை அனுபவிக்கும் என்கிறார்கள். இதனால் இந்த ஆக்டோபஸ் பண்ணைகளுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் சர்வதேச அளவில் இந்த ஆக்டோபஸ் வர்த்தகம் குறித்த கொள்கைகள் இல்லாததால் இப்போதைக்கு இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் தேவப்பிரியன்.